நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய தினம் 3/6/2026 இன்றைய தினம் அன்னதானம் 100 பேருக்கு ஒருத்தங்களும் 30 பேருக்கு ஒருத்தங்களும் இருக்காங்க. மொத்தம் 130 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம். இன்றைய தினம் அன்னதானம் திருமதி சுலோச்சனா நாகசாமி அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திருமதி சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய நினைவு தினம். அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அம்மாவுடைய ஆத்மா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல சரணாகதி அடையணும், சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். திருமதி சுலோச்சனா நாகசாமி அம்மா அவங்க நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. திருமதி சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாமல்ல ஈசன் பொற்பாதங்கள்ல மனதார நம்மளும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு மிக்க நன்றிகள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. நம சிவாய் சாப்பிடுங்க. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வானில் நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம், ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம், ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் திருமதி சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அம்மாவுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம். சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய நினைவு தினம். அவங்களுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார வேண்டிங்க. அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. சுலோச்சனா நாகசாமி. முதல் நாமம் வேலாயு செல்வம் ஞானம் இவற்றில் உயர்ந்து அடுத்த
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி 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 தாத்தா. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே. பௌர்ணமியில் நிலவாக நீ வருகிறாய், சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். பௌர்ணமியில் நிலவாக நீ. நல்லா இருக்கணும் சாமி. அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வெள்ளைக்குடி இல்லாமல் அண்ணாமலை தயவாளி, அண்ணாமலை அம்மாள் ஆட்சியாளையும், இங்கே இருக்க சாதுக்களோட அனுகிரகத்தாலையும் இந்த கிரிவலம் எப்படி வளருதோ அதே மாதிரி திருவண்ணாமலை வளர்ச்சியும் இந்த நீங்கள் பண்ணுற அன்னதானத்தை நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் நல்ல வளர்ச்சியாகி ஓஹோன்னு வளர்ந்து நல்லதாக நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஏன் உனக்கு காலைல பாயசம் கொடுக்கலையா? நீ இப்போ 9 மணிக்கு சாப்பிட்ற. ஆமா, நான் சீக்கிரமே சாப்பிட்டேன். சரி சரி சரி. ஆற்றுல டெய்லியும் தண்ணி போயிருந்தாங்குது. அதில் ஒருவன் மீன் பிடிக்க மஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் ஊத்து கண்டல் உடை கட்டுவதேன் கண்ணம்மா, பாத்துமதே ஏங்குவதேன் சொல்லம்மா. ஆற்றுல தண்ணி போக அதில் ஒருவன் மீன் பிடிக்க. மீனை பற்றி சொல்றேன் அடி மீனாட்சி அப்படின்னு சொல்லாத, அது சும்மா வாயால தானே சொல்றேன். நமச்சிவாய நமச்சிவாய ஐயா. இன்னைக்கு வந்து சுலோச்சனா நாகசாமி அம்மாவுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. சுலோச்சனா நாகசாமி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க நினைவாக அன்னதானம் கொடுக்குறாங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க ஐயா. இருங்க ஐயா இருங்க இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க சார். முடிஞ்ச ஒரு சின்ன பரவாயில்ல. தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. படம் கொடுத்து நான் லாஸ்ட் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நல்லா இருந்த சாப்பாடு. நல்லா இருந்துச்சு. சரி சரி. அடுத்தடுத்து உங்களுக்கு செய்யணும். உங்கள் இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ சார்? கணக்கே இல்லைங்க. திடீர்னு நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் 100 பேர் அன்னதானம் தான், பார்சலே 50 பேர்கிட்ட வாங்குறாங்க. இங்கே ஒரு சாப்பிட்றாங்க. மறுபடியும் கணக்கே பண்ண முடியாது எதுவுமே. ஆமாம், நான் 100 பேருக்கு மட்டுமே நான் செஞ்சேன்னா என்னால் 100 பேருக்குனா கம்பல்சரி ஒரு 200 பேருக்கு நான் செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் என்னால் அதை இது பண்ண முடியும். அதனால் கணக்கு இல்லை, இவ்வளோன்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஸோ இன்றைக்கி 100 பேருக்குன்னா நீங்கள் 100 பேர் சேர்த்து கொடுக்கணும்னா சுத்தமாக இல்லைனாலும் இதேமாரி தான் கொடுத்தாகணும். நான் அன்னதானமே இல்லைனாலும் இருக்கிற அன்றைக்கி நம்ம 500-600 பேருக்கு கொடுத்தா கூட சாப்பாட்டுக்கு வந்து நேக்கிறாங்க. இப்போ நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாங்க வாங்க நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க வாங்க. வருகிறாய், சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். அதை காணத்தானே பல லட்சம் கோடி சிவனடியார் வருகின்றார் ஈசன் புகழ் பாடி. ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகம். அந்த ஓம்பொடி கறிக்கிறாங்க. ஓம்பொடியே சாப்பிடுங்க. நீ அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டு போயிருந்தியா? அப்புறம் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன், அப்புறம் கிடச்சிது. இதை ஓம்பொடியே சாப்பிட்டு தானே வருது பாட்டியா? அதனால தான் இல்லை, வெறும் ஓம்பொடியே சாப்பிட்டுங்க. இப்போ லெமன் சாதம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. சாம்பார் சாதம் சாப்பிடணும், ரசம் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு வந்து ஜீரணமாகும். ரசம் சாப்பிடணும், சாம்பார் சாதம் முடியலடா அண்ணா. இப்போ சாப்பாடு போட்ட ரசம் சாப்பிட்றியா? பாயசம் கொடுக்குறேன் நீ. ரசம் சாப்பிட என்ன தேவையா வாங்கி அந்த வர்ண பாரு ஜாத்தம் தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கே சங்கரத்தினால் கண்டு மந்த நாரணன் சரி. நீ 2 நினைச்சிருக்க, எனக்கு 2. ஆமா உனக்கே தான். போலீஸ்காரரே, பகவானே, ஆண்டவனே, முருகா,
பாலிசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? ஏய் ஓ இந்த 2 பேரா? என்ன வேணா பண்ணட்டும், கவலையே விட மாட்டேன். ஏன் கவலைப்பட போற? ராணி தானி, ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, நேத்தி வரை குடிக்கிறேன். குடி குடி நீ சாப்பிட்டியா? குடிச்சியா? சாப்பிட்டியா? குடி குடி. நீ சாப்பிடல? நான் சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்டேன் பாட்டியா? சாப்பிட்டியா? அண்ணன் சாப்பிட்டேன். வாங்க வாங்க எல்லாரும். யாருக்கிறாங்க? வேறு யாருமே இல்லையா? அது இருக்காது, அங்கே வர பாரு. போலீஸ்கார வரா? அது வரல. வாங்கோ வாங்க 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 வாங்க. அப்பா பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிச என்ன சொன்னாரு? இந்த பேச்சு தரீங்க ஆள் இல்லைன்னால. அதான் அதான் கரெக்ட். நல்லா இருக்குடா அண்ணா பாய். சரி சரி சாப்பிடு. அண்ணா அண்ணா இருக்கு. நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. வெறும் கையில் விட்டு நடப்பாத பாட்டியே. நான் இன்னொன்று வேணா தரேன். அந்த பாரு இரு இரு. ஐயா பாட்டியே, என்னண்ணா இப்படி பண்ணி வந்தா என்ன அர்த்தம்? என்ன ஒன்றும் இல்லையா? குடி குடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நாலு வந்து பெரிய கப்பில் குத்துறோம். இந்த கப்பில் குத்துறேன் பாயசம். வரும் வரும். இது 2 கொடுத்துருக்காங்க. கை வைக்காத பாட்டி, கை வைக்க கூடாது. சரி அண்ணா. கையை வைக்கிற. சரி. நம்ம பாயசம் போரும். என்ன சொல்லு தரேன். வேண்டாம், போருண்டா அண்ணா, போரும். டீயே குடிச்சிருந்தா எப்போ சாப்பிட்றது? வேறு வெள்ளை சாதம் சாப்பிடு, சாம்பார் ஊற்றி, ரசம் ஊற்றி, என்ன பொரியல் வச்சு, சரி அண்ணா. அப்பளம், வடை இதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும். வடை வேண்டாம், வெங்காயம். வடை வெங்காயம். வெங்காயம் சாப்பிடக்கூடாதுடா அண்ணா. வெங்காயம், பூண்டு பூண்டு அப்புறம் பூண்டு. என்ன பண்ணி சும்மா இருக்க மாட்டேன். போறோம் போறோம்ண்ணா. போறோம் அண்ணா. நான் குடிக்கிறதுக்கு கேட்டால் வாங்கி நீ குடிக்கிற. சரி 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 குடிச்சிட்டு அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் தானே. என்ன சொல்ற? பைத்தியக்காரி 10 பேசுவாள், போகட்டு விட்டு விடு, பயணத்தை கட்டி விடு. பெரியரி யாரு? பைத்தியக்காரி. யாரு? நானு. ஏன் பாட்டிய? ஆமா, தெளிவான பாட்டி தான் நீ. அப்புறம் மனப்பாறை பாட்டு பாடுறாங்க. மனப்பாறை மாட்டு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி பயக்காட்டை விழுது போடு சின்ன கண்ணு. அந்த அவளு இடிப்பான்ல, அவள் இடிப்பான். நெல் காய வச்சு காத்தால ஏந்து நாற்று பிடுங்கும்போது வயல்ல ஆலமரம் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஆலமரம் இருப்பாரு. காலையில் தானே பாட்டி வச்சேன் உனக்கு பாட்டு. ஆமாண்டா அண்ணா. டேய், தேன் குணம், தேன் குணம், உடம்புடா. தேங்குணம், கொரட்டங்குச்சி, 600 கிளாப்பாளையம். சாப்பிட்டு பாயசம் சாப்பிட்டு. ஒரு பொண்ணுக்கு பேரே வச்சிருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கேன்? இல்லை கொட்டிடாம முதல் சாப்பிட்டுடு. பெரிய நாயகி சாவுத்திரி, சத்தியவான் சாவுத்திரி. சத்தியவான் தானே ஒரு மரத்தில் ஏறி களையை வெட்டுவான், நமஸ்காரம் பண்ணுவான், தீர்க்க சுந்தரி. கீழே கொட்டிடாம முதல் சாப்பிட்டு. சரி அண்ணா, என் பேரில் எவ்வளோ அக்கறைக்கு இருந்தீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். பரவாயில்ல, என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க, அது போதும். நல்லா இருக்கணும். சரியா அண்ணா? சரி. ஒரு எங்கள் அக்கா கொஞ்சம் தான் ஒரு 2 பேர்
வேற கையில வைக்காத பாட்டியே. ஏன்? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிடுறேன், கையில எவ்வளவு அழுக்கு இருக்கும். ஏன் கையில் எல்லாம் நல்லா தான் இருக்கு கை. நல்லாதான் இருக்கு. அதான் குடிக்கிறேன் காத்தால ஏந்து. காத்தால குளிச்சா இங்க கீழே அங்க கை வைக்கிற ரெஸ்ட் பண்ணும்ல. அதான் உண்மை. நல்லா இருக்காண்ணா. பாத்தியா தண்ணியும் ஊத்துற. ஐயா சரி என்ன இப்போ அண்ணா போ. ஏன் பாட்டி கழுவுறாத? அதமில்ல. மூணு வயசு ஆயிடுச்சு, போதுமா? நான் போட்டுட்டேன் அண்ணா. கடலூர் இதானே கடலூர். இது கடலூர் பக்கத்துல இருக்கு சார் கடல். கடலை. காத்தடிக்குது பத்தியா, கடல் காத்தா. ஆமா, திருவண்ணாமலை வந்து கடலூர்ல இருக்குது. அண்ணாமலையார் மலை வந்து கடலூர்ல இருக்குது. சரி பாட்டி வேணா கூட்டின்னு போ. பாட்டி கைலி வேலையா போறியா? ஏன் போய் செய்ய போ. கூட பாட பேசிட்டு உனக்கு இருப்பாங்க. வேண்டாம் எல்லாம் செய்ய மாட்டேன். என்ன பாட்டி வேலை செஞ்ச நீ? அப்போ இப்ப இல்ல. நாத்து பிடிங்க. நிலத்துல உங்க நிலத்துல நீங்களே எல்லாம் செஞ்சீங்களா? ஆமாண்டா, விட்டுட்டேன் நிலம். எவ்வளோ நிலம் தெரியுமா? இளவானாஸ் கோட்டையில். எவ்வளோ நிலம் வித்த? இந்த புத்தகங்கள்ல சுப்ராய பிள்ளைக்குள்ள, வேலாய பிள்ளைக்குள்ள, மணலி. இல்ல எவ்வளோ நிலம் இருந்துச்சு வித்துட்ட? அதான் நிறைய. மூணு காணி. 3 காணி. ஆமா, எல்லாத்தையும் வித்துட்டேன். பொய்யே சொல்ல. ஆனால் வித்து கல்யாணம் பண்ணேன் பசங்களுக்கு. கல்யாணம் பண்ணேன். பிரபா கல்யாணம். பிரபா அம்படியானுக்கு வயல்ல வீடு கட்டியிருக்கான் அவன். வயல்ல வீடு. பிரபா ஒன்று, சாவித்திரி ஒன்று, 2. பிரபா ஒன்று, சாவித்திரி ஒன்று, 2. இன்னொரு பேரு செல்லம்மா. செல்லம்மா தான் முதல். சரி பரவாயில்ல, நன்றி. 2 டம்ளர் குடிச்சிடு. பரவாயில்ல, நன்றி. நல்லா இருக்கணும், கையோட காலோட இருக்கணும். அதான் சாவித்திரி நோன்பு, வரலட்சுமி நோன்பு அதெல்லாம் பண்ணுவாய். அதுனா பாட்டி சாவித்திரி நோன்பு? சாவித்திரி நோன்பு அப்படிதானா? ஐயோ, அப்படி இருக்கான்னு கேட்கறது தெரியாது பாட்டி எனக்கு. அந்த இவன் என்ன பண்ணுவான், சத்தியவான் மரத்துல ஏறி ஒரு களையை போடுவான். அவன் நமஸ்காரம் பண்ணுவான். அவன் உடனே தீர்க்க சுங்கலின்னு விடுவான். சத்தியவான், சாவித்திரி, வரலட்சுமி நோன்பு. அவனே ஆகட்டும். சிம்ரன். சிம்ரன் யார் பாட்டி? சிம்ரன் அதுல எப்ப பார்த்தாலும் சிம்ரன் சொல்லுவீங்களா பாட்டி? சிம்ரன் யாரு? அதோ கவிதாக்கா. நீதான் சிம்ரனா? பட்ட பேர் சிம்ரனா? அது பேரு? இது போட்டோ சொன்னேன்ல. யார் போன் பண்ணது பொண்ணுக்கு? அவளே பண்ணாங்களா? நான் பண்ணனா? நீதான் பண்ணேன். பண்ணி கொடுத்தனா? வர சொன்னா என்ன சொன்னாங்க? உடம்பு சரியில்லை. பையன் பணம் போடுவான் சிங்கப்பெருமா கோவில்ல கம்பெனியில இருக்க. பணம் போட்டா உன்னை வந்து பக்கத்துல தானே இதை வந்து பார்த்துட்டு இட்டுன்னு போறது. ஏன் இட்டு போக மாட்டாங்க? அது என்ன பண்றது? சின்ன பொண்ணு சாவித்திரி பார்த்து நினைச்சாமே. சரி, உங்க சாவித்திரி வச்சிருந்தாங்களே கொஞ்ச நாள், அப்புறம் வேணாம் இட்டுன்னு வந்து விட்டு போயிட்டாங்களே. ஆமா, என்ன பண்ண முடியும்? ஏன்னு கேட்டா என்ன 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 ஆறு கண்டா உனக்கு என்ன வேற வேலை இல்லை? என்ன உங்க ஆத்தால இங்க கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்து என்ன உயிரை எடுத்து தொலைங்க. ஆனா நிறையடா எல்லாம் நிறைய இருக்கு. பார்த்து என்ன கையில சொத்தை வச்சிருக்கணும், பணம் வச்சிருக்கணும். அப்பதான் உன்னை பார்த்துருப்பாரு. நீ எல்லாத்தையும் கையில் கட்ட விட்டுட்டேன். என்ன பண்றதுலாங்க? இந்த கை தான் ஆமாண்டா. என்னடா பண்றது? நான் தாண்டா அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கிற? அப்புறம் அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. எங்க அண்ணனுக்கு தெரியும். பார்த்து கட்டி வச்சதால அனுபவிச்சுதான் ஆகணும். கோபாலம் பார்த்துதானே இதெல்லாம் மேல இருந்து அதான் கேட்டேன். அதான் இவ்வளோ வாழை இலை பார்த்துருக்கியா? அப்பெல்லாம்
இவ்வளோ வாழறதே கிடையாது. இலை போட்டு சாப்பாடே அப்பெல்லாம் கிடையாது. அப்படியா? ஆமாம். அப்பெல்லாம் கையால் தானே? கையில் கரெக்டு. சரி பாட்டி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டாடா கண்ணா. அருணாச்சல